சாயந்தரம் நான் வருவேன், பணத்தை ரெடி பண்ணி வைக்கிறேன். என்னடி என்ன பாரதி, அவர் என்னென்னவோ சொல்லிட்டு போறாரு. எனக்கும் ஒண்ணும் புரியல பாட்டி. நான் மனோ கிட்ட தான் பணத்தை கொடுத்து அவர்கிட்ட கொடுக்க சொன்னேன். இவர் என்னடான்னா பணம் வந்து சேரலன்னு சொல்றாரு. சரி, அப்ப உடனே மனோவை கூப்பிட்டு கேளு, அப்பதானே என்ன நடந்துச்சுன்னு தெரியும். என்ன மீனா, வந்தவன் என்னென்னவோ சொல்லிட்டு போறான். மா, எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. பாரதி, என்ன பாரதி இது? இந்த ஆள் ஒரு மாதிரியா பேசிட்டு போறான். நீ முதல்ல மனோவை கூப்பிட்டு என்னன்னு விசாரி. மனோ, மனோ, மனோ. பாரதி, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இந்த வீட்டோட மரியாதை என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? எவனோ ஒருத்தன் என் வீட்டு வாசப்படி ஏறி வந்து வாங்கின கடனை கேட்கறதெல்லாம் எனக்கு அசிங்கமா இருக்கு. இன்னும் என்னென்ன நடக்க போதுன்னு ஒன்றும் புரியல. உங்க சொந்த பிரச்சனை எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கு வெளியில வச்சு பார்த்துக்கங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு, அப்புறம் நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க. சாரி சார், தப்புதான். இனிமே இப்படி நடக்காது. மனோ. சார், கண்டிப்பா சார். நீங்க சொன்ன டைம்ல எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் சார். சார், குவாலிட்டி, ஹைஜீன் எல்லாமே சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் அதுல மாமா. சார், நான் திரும்ப கூப்பிடுறேன் சார். என்ன தமிழ்? மாமா, கீழே அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. உங்களை தேடி தான் நான் வந்தேன். என்ன கூப்பிடுறாங்களா? ஆமா, நான் இப்பதானே அம்மாவை பார்த்துட்டு வந்தேன். அம்மா எங்க இருக்காங்க? ஹால்ல தான் இருக்காங்க. சரி வா, என்னன்னு கேட்போம். அக்கா, என்னக்கா? தமிழ் நீ வர சொன்னதா சொன்னா, என்ன விஷயம்க்கா? மனோ, பைனான்சியர் பாண்டியன் கிட்ட நான் வாங்கி இந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை உன்கிட்ட கொடுத்து அதை அவர்கிட்ட கொடுக்க சொல்லிருந்தல்ல, அந்த பணத்தை நீ அவர்கிட்ட கொடுத்தியா இல்லையா? அவர் வீட்டுக்குள்ள வந்து பணம் வரலன்னு சொல்லி என்ன கண்டபடி பேசிட்டு போறாரு. அக்கா, அது வந்துக்கா. என்ன மனோ, வந்து போயின்னு சொல்லிட்டு இருக்க? அக்கா, நான் உன்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்த பணத்தை நீ அவர்கிட்ட கொடுத்தியா இல்லையா?